அமலாக்கத்துறை சோதனை தேர்தல் சமயத்துல என்ன காரணம் சார்? திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குறதா. சட்டவிரோத பிஎம்எல்ஏ ஆக்டே பார்த்தீங்கன்னா மோடி வந்த பிறகு அது ரொம்ப கொடூரமான ஆக்டா மாத்திட்டாங்க. உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இன்னும் சில நாட்கள்ல நிறைய மந்திரிகள் ஜெயில இருப்பாங்கன்னு. அதை நோக்கிதான் இப்ப நகர்ந்துகிட்டு இருக்குது. திமுக மந்திரிகளை ஜெயில போற லெவலுக்கு எடப்பாடி விட்டாரு பாருங்க. சும்மா அங்க சொல்லிட்டாங்கன்னு இங்கேயும் போலி வாக்காளர் இருந்தீங்கன்னா, அப்ப போலி வாக்காளர் 21க்கு முன்னாடி நீங்க தானே ஆட்சியில் இருந்தீங்க. அப்ப நீங்க தான் பண்ணீங்களா? அதை எடப்பாடி சுற்றுமையினம் போறாரா, 1 கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்துக்கு ஒதுக்கு, அது வேலை பண்ணுவோம். அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டான். என்போர்ஸ்மெண்ட்டுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. அப்போ Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அமலாக்கத்துறை சோதனை தேர்தல் சமயத்துல என்ன காரணம் சார்? ஒன்றும் திமுக சங்கடத்தில் ஆழ்த்துறது தான், வேற ஒன்றுமே கிடையாது. திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குறது தான் விஷயங்கள் இருக்குது. அதாவது அதை பார்க்கும்போது என்ன தெரியும், ஏதோ ஊழலுக்கு எதிராக இந்த ஏஜென்சிலாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுது, ரொம்ப மத்திய அரசு ரொம்ப தீவிரமாக இருக்குது ஊழலை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள மோதல் போக்கு நமக்கு தெரிஞ்சது தான். கவர்னர் விஷயத்துலேயும் மோதல் போக்கு, நிதி கொடுக்குற விஷயத்துலையும் மோதல் போக்கு, மொழியை திணிக்கிற விஷயத்துலையும் இருக்குது, தொன்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் இருக்குது. பல விதங்களில் ஐடியாலஜிக்கலாக பேட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வரப்போகிற எலெக்ஷன்ஸில் திமுகவை சங்கடப்படுத்துறது, திமுகவை ஊழல் பிராண்ட் பண்ணுறது, அந்த ஆங்கிளில் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க, இது ஊழல் பண்ணி தான் சந்திக்க வேண்டியது தானே, தைரியமாக சந்திக்க வேண்டியது தானேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த என்போர்ஸ்மெண்ட்டோட கிரெடிபிலிட்டி இருக்குல்ல, அது ரொம்ப மோசமாக இதாகிருக்கு. அதோட நம்பிக்கை தன்மை இருக்குல்ல, அது கேள்விக்குறியாக்கி இருக்குது. பல இடங்களில் சுப்ரீம் கோர்ட்டு இந்த செந்தில் பாலாஜி கேஸ்லேயே ஹைகோர்ட்டே பல விஷயங்களை ஒத்துக்கல. செந்தில் பாலாஜி கேஸில் அவங்க ஒரு ப்ரொடியூசர் பல பேர் வீட்டில் ரைடெல்லாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் அவங்க ஒத்துக்கல. ஸோ அது மாதிரி பல விஷயம் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டே ஒரு கேஸில் என்ன பண்ணாங்க, நீங்கள் ரொம்ப எல்லை மீறி போகிறீங்க, நீங்கள் சகட்டு மீறிக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுடைய அரெஸ்ட் பண்ணுற இதுன்றதை உங்கள் நோக்கமாக வச்சுருக்கீங்களே தவிர கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நோக்கமாக இல்லை, ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுடணும் அப்படின்றத உங்கள் நோக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. கேஸை நடத்துறதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. ஒருத்தரை முடிச்சு உள்ளே போட்டு அதை அவரை ஜாமீன் விடாமல் பார்த்துக்கிறது, ஜாமீனில் வெளில வருது ரொம்ப கஷ்டம் பிஎம்எல்ஏ ஆக்டில். அதனால் உள்ளே போட்டிங்கன்னா வெளில வருது ரொம்ப கஷ்டன்றதுனால. ஆனால் இப்போ பல கேஸில் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்டெஃபரெண்ட்டாக ஒருத்தரை காராகிரகத்தில் வைக்க முடியாது நீங்கள், அதனால் ஜாமீன் கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் என்னென்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அது பாஜக ஆட்கள்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு சுத்தப்படுத்திடும். வேறு கட்சியிலேருந்து பாஜக வந்துட்டாங்கன்னா அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் அது கண்டுக்காது, இன்னும் நடவடிக்கை எடுக்காது. இப்போ திமுக எதிர்கட்சிகள் ஆடுற மாநிலங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அது ஜார்க்கண்டில் ஆக்டிவாக இருக்கும், அதே மாதிரி டெல்லியில் ஆக்டிவாக இருக்கும், கெஜ்ரிவால் இப்போ மிந்தி இருந்து சொல்கிறேன், வெஸ்ட் பெங்காலில் ஆக்டிவாக இருக்கும், தமிழ்நாட்டில் ஆக்டிவாக இருக்கும், வேறு எங்கேயும் ஆந்திராவில் ஜெகன்மோகன் மேலே ஆக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி எங்கெங்கே இருக்கோ இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே மேலே கூட ஆக்டிவாக இருக்கும், சொல்ல முடியாது. சிவசேனா சஞ்சீவ் ராவத் மேலே கூட ஆக்டிவாக இருக்கும். ஸோ எங்கெங்கே எதிர்கட்சிகள் ஆடுறாங்களோ அங்கெல்லாம் ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அடிப்படையில் இந்த என்போர்ஸ்மெண்ட்டோட கிரெடிபிலிட்டி போச்சு. இது இப்போ இந்த கேஸ் என்ன ஸ்பெசிஃபிக்காக இந்த கேஸ் என்னன்னு தெரியாது. ஏதோ 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டு வசதித்துறையை கையில் வச்சிருந்த போது ஏதோ ஜாஃபர் சேட் டிஐஜி இன்டெலிஜென்ஸ் தான் இருந்தார், ஐஜி இன்டெலிஜென்ஸ் தான் இருந்தார். அவரோட ஒய்ஃபுக்கு லேண்டு கொடுத்தது சம்மந்தமாக ஏதோ ஒரு கேஸு. அந்த கேஸில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம், அந்த பணப்பரிமாற்றத்தில் இவங்க ஏதோ ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அந்த எஃப்ஐஆர் மேலே இவங்க வராங்க, என்போர்ஸ்மெண்ட் வராங்க. என்போர்ஸ்மெண்ட் தானாக எந்த கேஸ்லையும் உள்ளே வர முடியாது. அது அவங்க ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். ஒருத்தர் மேலே இப்போ உங்கள் மேலேயோ என் பேர்லேயோ அவர் பேர்லேயோ ஏதோ ஒரு எஃப்ஐஆர் இருந்ததுன்னா, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுன்னா, அந்த குற்றச்சாட்டை பேஸ் பண்ணி அதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதாவது நடந்திருக்கா, அந்த குற்றச்செயல் மூலமாக சம்பாதித்த பணத்தில் இவர் சொத்து வாங்கியிருக்காரா, இல்லை அதன் மூலமாக என்ன லாபத்தை இவர் அடைஞ்சாருன்னு பார்க்குறது தான் சட்டவிரோத பணப்பரிமாற்றம். அப்போ ஏதோ ஒரு கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கணும். பதிவு பண்ணாத எந்த கேஸுக்குள்ளேயும் தானாக ஒரு கேஸை பதிவு பண்ண முடியாது. பதிவு பண்ணப்பட்ட கேஸில் பிஎம்எல்ஏ மணி லாண்டரிங் இதை விஷயத்தை உள்ளே கொண்டுருவாங்க, அப்போ தான் ரைடு பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அந்த லேண்டு கொடுத்த விஷயத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதனால் அந்த கேஸை வச்சுட்டு இங்கே வந்திருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி அவங்க என்ன ரெக்கவர் பண்ணுறாங்க, ஐபி அரெஸ்ட் பண்ணுறாங்களா, ஐபி சொல்ல முடியாது, அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்போ பொன்முடி, செந்தில் பாலாஜின்னு பலரை அவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் ஏற்கனவே ஸ்கேனரில் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் போக போக அவங்க இன்னும் நேரு போன்றவர்களை எப்படிலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இது போன மாதமே ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க, அது போன மாதம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதம் ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த மாதம் ஆரம்பித்து அவங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுகவை டேமேஜ் பண்ணணும், வர எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடி திமுகவை டேமேஜ் பண்ணணும். அதனால் அந்த செயல் திட்டத்தில் முதல்ல கால் எடுத்து வச்சுருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் மூலமாக. அதில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகிறாங்க, ஏன்னா இது வந்து ஐ பெரியசாமி ஊழல் பண்ணாரா இல்லையான்றது அடுத்த கேள்வி. அவர் சட்டவிரோத பண பரிமாற்ற கேஸில் அவர் ஏதாவது ஊழல் குற்றம் செஞ்சிருக்காருன்றது கோர்ட்டில் நிரூபிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த நேரத்தை அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து திமுகவை சங்கடப்படுத்துறதுன்றது எந்த சந்தேகமும் கிடையாது. டாஸ்மாக் வழக்கெல்லாம் கூட கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது, இப்போ மெல்ல மெல்ல அதுவும் தூசி தட்டப்படுறதா? கண்டிப்பாக படும் சார், தூசி தட்டப்படும் தான். டாஸ்மாக் கேஸில் வந்து என்ன விஷயம் ஆக்சுவலாக, அதில் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ரொடியூசரு அப்புறம் வந்து பல வேறுபாடுகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களே, அதில் வந்து போட்ட எஃப்ஐஆர்லாம் பாதி எஃப்ஐஆர் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆர் சார். அது ரெண்டாவது அந்த எஃப்ஐஆர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் அவுட்லெட்டில் வந்து அதிகமாக பணம் இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள். அது இது வந்து ஏதோ ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்குறதுல ஊழல் அது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை. அதில் இவங்க வந்து எந்த எஃப்ஐஆர் கீழே உள்ள வராங்களோ அந்த எஃப்ஐஆர் படி பார்க்காம டாஸ்மாக் கேஸில் வந்து இவங்க வேறு டிஃப்ரெண்ட் ரூட் எடுத்துட்டாங்க. அதில் வந்து ப்ரொடியூசரை போய் பார்க்குறது, அந்த பணம் எப்படி வந்து இவனுக்கு இந்த பணம் எப்படி வந்ததுன்னு பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா டிஎம்கே ஆட்சியில் தான் வாங்குறாங்களா, பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா ஏடிஎம்கே ஆட்சியில் வாங்கலையா, எல்லா ஆட்சியிலையும் வாங்கி தான் இருக்காங்க. அதனால் இவங்க வந்து எந்த எஃப்ஐஆர் கீழே வராங்களோ அந்த எஃப்ஐஆர் தான் பார்க்கணுமே தவிர இவங்க அதுக்கு மேலே போய் எக்ஸஸாக பார்க்குறாங்க. அது வந்து கோர்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்ல முடியாது. கோர்ட் அதனால தான் வந்து அந்த கேஸில் வந்து நிறைய இது கொஞ்சம் அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப்லாம் கொடுத்துட்டாங்க. இவங்க உடச்சிலாம் போனது தப்பு, பூட்டை உடச்சி போனது தப்புன்னு போன்ற பல விஷயங்கள்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் அவங்க வந்து கரெக்டாக பாஜகவோட கையில் கிடச்சிருக்கிற ஒரு ஆயுதமாக இருக்காங்க. அந்த ஆயுதத்தை அவங்க தேவைக்கு ஏற்றபடி எல்லாரும் மேலேயும் பயன்படுத்துகிறாங்க. திமுக மேலே கண்டிப்பாக இனிமேல் நிறையா பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது எலெக்ஷனுக்கு முன்னாடி டேமேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. நம்ம இப்படி சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்க, அப்போ ஊழல் பண்ணுறவங்க மேலே நடவடிக்கை இல்லையா? ஆமாம் எடுங்க சார், அதிமுக மந்திரிகள் 8 பேர் மேலே எஃப்ஐஆர் இருக்குது டிவிஎஸ்சியில், எடுங்க பண்ணுங்க, பாரபட்சம் இல்லாத இடி காமிங்க, எல்லாம் எந்த எஃப்ஐஆர்லையும் உள்ளே வரலாம்ல. நீங்கள் அதை வச்சு தானே சார் கூட்டணி. வேலுமணி கேஸில் வேலுமணி பேரில் 4 கேஸ் இருக்குது, டிபிஎஸ்சி பதிவு பண்ண கேஸ் 4 கேஸ் இருக்கு. வாங்க உள்ள வாங்க, நீங்க பாரபட்சம் இல்லாம பாருங்க, டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் பண்ணுங்க. டிஎம்கே மேல நீங்க ரைடு பண்றதோ வழக்கு போடுறதோ எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது, பண்ணுங்க. ஆனா உங்க நோக்கம் என்ன? எலெக்ஷன் வரும்போது அவங்களை டேமேஜ் பண்ணுறதுதான் நோக்கம். அதை நீங்க பண்றீங்க. ஊழலுக்கு எதிராக இருக்க நடவடிக்கை எடுக்கிறது உங்க நோக்கம் கிடையாது, டேமேஜ் பண்றது தான் உங்க நோக்கம். அவர் நாளைக்கு 2 மாதம் பிடிச்சி உள்ள போட்டா 2 மாதம் கழிச்சு ஒரு வெயிலில் வரப்போறாரு அவரு. இல்லை எதுவும் இன்னைக்கு சாயந்தரம் லட்சமாக பணம் கைப்பற்றப்பட்டதுன்னு கூட கதையை சொல்லுவாங்க. ஏதாவது இடி ஒன்று சொல்லும், அவர் சொல்லுவார் ஐ பெரியசாமி எங்கள் வீட்டிலேருந்து ஒன்றுமே எடுக்கலன்னுவார். இதெல்லாம் நம்ம பார்க்குற விஷயம் தான். நம்ம இல்லை மொத்தம் ஒரு 60 லட்சம் ரூபாய் கைப்பற்றினோம், இல்லை 30 லட்சம் ரூபாய் கைப்பற்றினோம், தங்கம் வெள்ளி நகைகள் கைப்பற்றப்பட்டன, ஏதோ ஒன்று மீடியாவுக்கு அவங்க ஏதோ ஒன்று போட வேண்டியது தானே. அவன் ஐ பெரியசாமி சொல்லுவார் எதுவுமே கைப்பற்றப்படலைன்னுவார். இந்த ட்ராமாலாம் இப்போ 2-3 நாள் ஓடும், கொஞ்சம் நாளைக்கு. கடைசியாக கோர்ட்டில் கேஸ் வரும்போது தான் தெரியும் எக்ஸாக்டாக என்ன எது. இவர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஜாமீனுக்கு போகும்போது தெரியும். அரெஸ்ட் பண்ணல விட்டுட்டாங்க, ஒரு என்கொயரியோட விட்டாங்க அப்படின்னா அது ஒரு பயமுறுத்துறதுக்காக பண்ணுற ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். இது தொடர்ந்து இடி இதை பண்ணுவாங்கன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக பணம் புழுங்குற ஆட்களையே டார்கெட் பண்ணுறாங்களே சார். நேச்சுரலி இடி அதுதான் பணம் புழங்குற இடத்துல தான் இடி வருவாங்க ஆக்சுவலாக. அதனால் வந்து சட்டவிரோத பிஎம்எல்ஏ ஆக்டே பார்த்தீங்கன்னா வந்து மோடி வந்த பிறகு தான் அது ரொம்ப கொடூரமான ஆக்டாக மாற்றிட்டாங்க, ஒரு ட்ரக்கானியன் ஆக்டுன்னு மாற்றிட்டாங்க. ரொம்ப கொடுமையான சட்டங்கள் இது. ஏன்னா நீங்கள் அதில் வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் உங்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அவர் வந்து கன்வின்ஸ் ஆனார்னா, நீங்கள் சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்ணினீங்கன்னு கன்வின்ஸ் ஆனார்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவார். அப்புறம் அந்த இசிஐஆர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இருக்குது, அதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அது கோர்ட்டில் கொடுத்தா போகிறோம், உங்ககிட்ட கொடுக்க. உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சிருக்காங்க. ஒருத்தர் எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா, இசிஐஆர்னு ஒன்று கொடுக்கணும், அதை கொடுக்கவே மாட்டோன்னுவாங்க, அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னுவாங்க. அப்போ எதுக்காக ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார் அதுவே தெரியாது. அப்புறம் வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் சோதனை பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் நினச்சா திருப்தியான அரெஸ்ட் பண்ணுவார். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதில். அப்புறம் நீங்கள் ஜாமீனில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் கன்வின்ஸ் ஆகணும். நீங்கள் குற்றம் செய்யலைன்ட்டு. அவர் அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆக மாட்டார். அதான் ரெண்டாவது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் நான் குற்றம் பண்ணலைன்ட்டு. ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணாது. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து பலவிதமான அண்டர்டேக்கிங்லாம் கொடுக்கணும் கோர்ட்டில். உங்களோட பாஸ்போர்ட்டை சப்மிட் பண்ணணும், நீங்கள் வந்து நான் வந்து குற்றம் செய்யலைன்றதை நீங்கள் சொல்லணும், அதை வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து கன்வின்ஸ் ஆகணும். அது அவ்வளோ சீக்கிரம் நடக்கிற காரியம் இல்லை. ரெண்டாவது இடி வந்து இல்லை இவரை வெளியில் விட்டால் சாட்சிகளை கலைச்சிடுவார்னு இடி சொன்னாங்கன்னா அதை மேஜிஸ்ட்ரேட் தட்டி கழிக்க முடியாது, அதை வந்து ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால் ஜாமீனில் வெளில வர்றது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்கிறதுனால அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. அதான் பல மாதங்கள் வருடங்கள் சிறையில் இருப்பாங்க. ஒன்றுமே சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண மாட்டான். இவங்களுடைய இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு 5000 கேஸு 2002 பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க.
அதில் இவங்களுடைய ப்ரூவ் பண்ணி கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணது 0.2% தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய அந்த ரேட் இருக்குல்ல, கிரெடிபிலிட்டி ஏன் அடி வாங்குதுன்னா, ஒரு அரசியல் ரீதியாக பழி வாங்கி எல்லாரையும் உள்ளே போட்டுறது, அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட்டில் கொண்டு போய் ப்ராசிக்யூட் பண்ணி தண்டனை வாங்கி தர அளவுக்கு போகிறது கிடையாது. அதை வந்து இப்படியே இழுத்துனே போயிட்டே இருக்கிறது, அவனை டேமேஜ் பண்ணிடுறது. இந்த மீன் டைம் இப்போ நாளையிலேருந்து மீடியா ஆரம்பிச்சிருவாங்க, அடுத்தது இந்த மந்திரி, அடுத்தது அந்த மந்திரி, அடுத்தது இவர், இந்த மந்திரி, பெரிய பட்டியல் தயார், அடுத்த மாதம் இவர், அதுக்கு அடுத்த மாதம் இவர் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குன்னா மீடியா எதுக்கு பண்ணுறாங்க அது தெரியும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு. டிஎம்கேவை டேமேஜ் பண்ணணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி டேமேஜ் பண்ணணும், அதோட கூட்டணி பலமாக இருக்கிறதுனால அதை வந்து உடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதன் மூலமாக செல்வாக்கை குறைக்கிறது ஒரு நோக்கமாக இருக்கும். அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் பெரிய பட்டியல் தயார்னு சொல்லியிருந்தீங்க. எடப்பாடி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, இன்னும் சில நாட்களில் நிறைய மந்திரிகள் ஜெயிலில் இருப்பாங்கன்னு. அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துகிட்டு இருக்குது. அவங்க மந்திரிகள் ஜெயிலில் இருக்க வேண்டியது. திமுக கவர்மெண்ட் சரியாக பண்ணலை ஆக்சுவலாக. வந்து இப்போ திமுக மந்திரிகள் ஜெயிலில் போகிற லெவலுக்கு எடப்பாடி விட்டார் பாருங்க, காலம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. அதாவது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இப்போ வந்து கொடுத்த மனுவிலேயே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த திமுக மினிஸ்டர்ஸ் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் ஈடி மனுவே அதுதான். ஆமாம், அவங்க ஆட்கள் போய் பலவிதமாக இது வந்து இடி வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான் வருது. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார்? நிர்மலா சீதாராமன் தானே. அதனால் அமித்ஷா தான் நடத்துகிறார் அந்த இடியை. இலாக்கானோ நிர்மலாட்ட இருக்குது. ஆனால் நிர்மலாட்ட போய் சொல்லியிருக்காங்க, எப்படியா டிஎம்கே மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு. ஸோ அதிமுகவோட ப்ரெஷரில் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. டிஎம்கே வேறு டேமேஜ் பண்ணணும், நம்ம கூட்டணி பலவீனமாக இருக்குது, இது மாதிரி டேமேஜ் பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது வந்து தேர்தலில் வெற்றி பெற வைக்கக்கூடாது, அவங்கள வெற்றி பெறக்கூடாது, அதற்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணணும்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதை திமுகவால் எதிர்கொள்ள முடியுமாங்க சார்? சார் எதிர்கொண்டு தான் சார் ஆகணும், நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். இப்போ சானிடரி ஒர்க்கர் ஸ்ட்ரைக் வந்தது, அது சரியாக ஹேண்டில் பண்ணலன்றது என்னுடைய கருத்து. அதையும் எதிர்கொள்கிறாங்க. அப்புறம் வேறு வழியில், அதாவது சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பக்கம் திட்டங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, திமுக கூட்டணியை பலமாக வச்சுருக்காரு, வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பை உருவாக்குறாரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் வேற ஒரு துறையில் வேற ஒரு பிரச்சனை வருது, இன்னும் காவல்துறையில் வேற ஒரு காவல் பண்ணணும்னு ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு தானே இருக்குது, சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஸோ அதில் என்ன பெட்டராக பண்ண முடியும்? இப்போ தூய்மை தொழிலாளர்களுக்கு ஏதோ ஒரு கன்செஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, அவங்க திருப்தி அடைவாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்போ காவல் மரணத்துக்கு சிபிஐ ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும், ஒரு அரசாங்கத்துக்கு பிரச்சனைகள் வந்து தான் இருக்கும். எலெக்ஷன் இயரில் ரொம்ப பிரச்சனைகள் வரும், இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் வர மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதை எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்த தான் செய்வாங்க. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் ஆளுங்கட்சி கையில் இருக்குது. ஸோ ஆளுங்கட்சி அதை எப்படி திட்டமிட்டு சமாளிக்கிறதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது இன்றைக்கி ஒன்று வரும், நாளைக்கு ஒன்று வரும், நாளைக்கு வேற ஒரு பிரச்சனை வரும், இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர் அது இதுன்னு ராகுல் காந்தி ஒரு கேஸை கையில் எடுத்தார். இன்றைக்கி நம்ம எடப்பாடியே போலி வாக்காளர்ன்றாரு, ஸ்டாலின் ஜெயிச்சதே போலி வாக்க. என்னையா அவருக்கு 6 மாத காலம் ஒர்க் பண்ணி ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இவர் திடீர்னு வந்து இல்லை தமிழ்நாட்டிலே திமுக போலி வாக்காளர் வந்து ஜெயிச்சிருந்தார். என்ன ஒர்க் பண்ண நீ? ஆதாரத்தோட காமிங்க, எத்தனை வீட்டில் போய் பார்த்தீங்க? 40,000 பேர் போலி வாக்காளர் போலி முகவரியில் இருக்கான்ட்டு 6 மாத காலம் உழைச்சி ராகுல் காந்தி கண்டுபிடிச்சாரு. 11,000 பேர் வந்து போலி வாக்காளர்னு கண்டுபிடிச்சாரு. நீ கண்டுபிடிச்சிங்களா? ஏன்னா என்ன ஒர்க் பண்ணீங்க சொல்லுங்க, காமிங்க. ஒரு பிரஸை கூட்டுங்க, பத்திரிகையாளர் கூட்டுங்க, பவர் பாயிண்ட் போடுங்க, குளத்தூர் தொகுதியில் இது நடந்திருக்கு போடுங்க. சும்மா அங்கே சொல்லிட்டாங்கன்னு இங்கேயும் போலி வாக்காளர் நீங்கன்னா, அப்போ போலி வாக்காளர் 21க்கு முன்னாடி நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க, அப்போ நீங்கள் தான் பண்ணீங்களா? அதை போலி வாக்காளர் நீங்கள் தான் சேர்த்தீங்களா? 21க்கு முன்னாடி நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்போ தான் நீங்கள் ஆட்சியை எழுந்தீங்க, அப்போ போட்ட ஓட்டில் தானே திமுக ஜெயிச்சிருக்கு. அப்போ நீ உங்கள் ஆட்சியில் தானே வாக்காளர் பட்டியலாம் தயார் பண்ணாங்க, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் அப்போ தானே பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் ஏதாவது போலி வாக்காளர் நீங்கள் தான் தயார் பண்ணீங்களா? இப்போ பல கேள்வி இருக்குது. அதாவது எதை சொல்லலாம் திமுக மேலே அப்படின்றது வந்து ஒரு திட்டமிட்டு அவங்க வந்து ஏதோ எல்லா விஷயத்தையும் கையில் எடுப்பாங்க. அது திமுகவுக்கு வந்து சவாலான விஷயம். அதை எப்படி கையாள போகிறாங்க திமுகன்றது முக்கியமான விஷயம். அதாவது திமுகவில் வந்து தேர்தலை நோக்கி போகும்போது நம்ம கட்டுக்கோப்பாக இருக்கோன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வரும்பொழுது அதை சமாளிக்கிறது வந்து அதுக்கு ஒரு நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு திட்டமிட்டு சமாளிக்கணும். ஆக்சுவலாக தூய்மை தொழிலாளர் விஷயத்தில் அந்த நிர்வாக ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி சரியாக பண்ணலைன்றது என்னுடைய கருத்து. ஸோ இனிமேலாவது இன்னும் பல பிரச்சனைகள் வரும் 7-8 மாதத்தில். அது இப்போ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் வந்து சந்திச்சே தான் தேரணும். அவங்க எப்படி ப்ரொசீட் பண்ணுவாங்க தெரியாது. அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாதே விட்டாலும் பண்ணலாம், இவர் போய் ஜாமீன் வாங்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. என்ன இப்போ எப்படி ஆகும்னு சொல்ல முடியாது. நாளைக்கே வேற ஒரு மந்திரி கிட்ட போகலாம், வேற ஒரு மந்திரியை பார்க்கலாம், அவங்ககிட்ட இது அவங்களையும் அரெஸ்ட் பண்ணலாம். இப்படி போகும்போது மக்களுடைய பார்வையில் வந்து ஒட்டுமொத்த திமுக ஊழல்னு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து திமுகவுக்கு சங்கடமான ஒரு விஷயம் தானே. ஸோ திமுக அதை எப்படி சமாளிக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கணும். திமுக வந்து முதல்லயே முயற்சிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே முயற்சிட்டு இருக்கிற ஏடிஎம்கே மந்திரிகள் மேலே இருக்கிற கேஸெல்லாம் விரைவுபடுத்தி, இல்லை அதில் இருக்கிற பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாத அவங்க பேசாமல் இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி அவங்க வந்து வாங்கி கட்டிக்கிற நிலைமையில் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து தே ஆர் அட் த ரிசீவிங் எண்டுன்றாங்க ஆங்கிலத்தில். இது அதாவது அவங்க வந்து மற்றவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறது போய் அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கிற லெவலுக்கு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க.
அது வந்து கொஞ்சம் அந்த விஷயத்தில் வந்து திமுக கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வேகமாக சுறுசுறுப்பாக நடந்துருக்கணும்ன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக இப்போ அமலாக்கத்துறையை வச்சு ஃபண்ட் ஃப்ளோவை கட் பண்ணி தேர்தலில் வெற்றி பெறுறது, அமலாக்கத்துறையை வச்சு ஃபண்ட் ஃப்ளோவை கட் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய திட்டம். அது ஆமாம், அல்டிமேட்டாக அதுதான். பணத்தை எடுக்க முடியாத பண்ணுறது. ஏடிஎம்கே பணத்தை எடுப்பான், அவன் நல்லா செலவு பண்ணுவான். எடப்பாடி சுற்றுமையினம் போறாரா, 1 கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்துக்கு ஒதுக்கு, அதை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வாங்க, அது மாதிரிலாம் பண்ணுவான். அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டான். என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. அப்போ அது வாய் மூடி மௌனம் ஆகிடும் அது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் இவங்க ஏதாவது பணம் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்க, அப்போ வந்து பிடிச்சிருவான். அந்த பணம் எங்கே அந்த மந்திரியாக பார்த்து பிடிப்பான். கரெக்டாக எந்த மந்திரி பணம் கொடுக்குற மந்திரியாக இருக்காரோ, யார் பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரோ, யார் மூலமாக பணம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி இருக்கோ அவங்கள போய் பிடிப்பாங்க கரெக்டாக. இது வந்து தேர்தலும் போது எல்லா எதிர்கட்சியாளர் மாநிலங்களையும் பண்ணுற விஷயம்தான். இன்கம் டேக்ஸும் உள்ளே வரும். அடுத்தது சிபிஐ இங்கே உள்ளே வர முடியாது, ஏன்னா சிபிஐ கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தா தான் உள்ளே வர முடியும். அதனால் இன்கம் டேக்ஸ் உள்ளே வருவாங்க கண்டிப்பாக. அடுத்தது இன்கம் டேக்ஸ் எந்த வீட்டுக்கு போவான்னு சொல்ல முடியாது. என்ஃபோர்ஸ்மெண்ட் அடுத்து எந்த வீட்டுக்கு போவான்னு சொல்ல முடியாது. நோக்கம் என்னென்னா திமுகவை சங்கடத்தில் ஆழ்த்துறது. இப்படி சொன்ன உடனே ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ அதுக்கு அவங்கள பார்த்து ஒரே கேள்வி தான், அப்போ அதிமுக ஆட்கள் மாதிரி நடவடிக்கை எடு, ஊழலுக்கு எதிரான பாரபட்சமான நடவடிக்கை எடு. இப்படி பண்ணால் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். நாங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும் சார்? அவர் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் அவருக்கு. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து பிரச்சனை தானேங்க, தினசரி ஒரு பிரச்சனை வருது. அவர் வேறு வெளிநாடு வேறு போகிறாரு, வெளிநாடு போயிட்டு வரணும், அதுக்கு ஒரு 1008 இது காரணங்கள் சொல்லுவாங்க எல்லாருமே. அங்கே போகிறாரு, அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பாங்க. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் அது இது வரவே வெளிநாடு போகிறதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிப்பாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். ஸோ இதெல்லாம் சமாளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு அரசியல்வாதின்னு தான் வந்து சார் எமர்ஜென்சியில் திமுக சந்திக்காத கொடுமைகளா, அதெல்லாம் பார்த்துட்டு தானே அந்த கட்சி வருது. ஸ்டாலினே இதெல்லாம் பாதிக்கப்பட்டவர் தானே. அதனால் இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். கனிமொழி இன்னைக்கு சொன்ன மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லலை. அதில் வந்து பாரபட்சம் இல்லாமல் எந்த கட்சியும் ஊழல் பண்ணலாம் நடவடிக்கை எடுங்க. உங்கள் பாஜகவில் கூட்டணி வச்சா ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுறீங்க, பாஜகவில் வந்து சேர்ந்தா அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறத விட்டுறீங்க. அது மாதிரி இருக்காதீங்க. ஊழல்லாம் எல்லார் பேரையும் நடவடிக்கை எடுக்கின்றதான் நமக்கு நம்மளுடைய கருத்தாக இருக்குது. அதே சமயம் தேர்தல் வரப்போகிற சமயத்தில் நீங்கள் திட்டமிட்டு ஒரு கட்சியை பண்ணீங்கன்னா அந்த கட்சியை சங்கடப்படுத்துறதுக்காக பண்ணுறீங்கன்றத நம்ம பாயிண்ட். ஆக்சுவலாக தற்கால அரசியல் குறித்தான பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். தேங்க்யூ. Q&Q Pharmacy. Services available. Medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.